பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவப்பம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் அப்படிங்கிற கேள்வியோட பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. பாருங்க, இவ்வளோ ஒரு தகுதி வேற யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. அதனால்தான் தேவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிற ஒரு பொறுப்பில் இருக்கிறார். ஒவ்வொரு நியாயம் விசாரிக்க ஏற்ற ஒரு தகுதியில் இருக்கிற ஒரு தேவன் ஒருவரே. ஏனென்றால் கிறிஸ்துவே மரித்தவரே எழுந்தும் இருக்கிறார். அவர்தான் உயிர் தெழுந்திருக்கிறார். மரித்தவரும் அவர்தான். மனிதகுலத்தின் எல்லாருடைய பாவங்களுக்காக அவர் தன்னையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து மரித்தவரும் அவர்தான். உயிரோடு எழும்பினவரும் அவர்தான். தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறவரும் இயேசு கிறிஸ்து தான். நமக்காக எப்பொழுதும் வேண்டுதல் செய்கிறவரும் இயேசு கிறிஸ்து தான். பாருங்க, இயேசு கிறிஸ்து, இயேசுவே, அவர்தான் எங்கும் எல்லாமும் எப்பவும் நிறைந்திருக்கிறவர். நாம் நமக்காக எப்பொழுதும் வேண்டுதல் செய்கிறவர், பிதாவோட வலது பாரிசத்தில் எப்பொழுதும் வீற்றிருக்கிறவர். அவர் சர்வ வியாபிகர், சர்வ சிருஷ்டிகர். அவரை பற்றி வர்ணிப்பதற்கு நமக்கு வார்த்தை இல்லை. அந்த அளவுக்கு தேவன் மகத்துவம் உள்ளவர். அப்படிப்பட்ட தேவனை நாம் நம்முடைய சொந்த ரட்சகராக வைத்திருக்கிறோம். அவர் வேறு எங்கும் இல்லை, நம்முடைய இருதயத்தில் வாசம் செய்கிறார், நமக்குள் வாசம் செய்கிறார். இதை வீடியோ கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க நண்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் எவ்வளோ பாக்கியவதிகள், பாக்கியவான்கள். அதை நினைத்து நாம் நன்றி செலுத்தி இந்த புதிய நாளில் ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கு கர்த்தாவே. இந்த காலை வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு நாளும் கிருபையாக எங்களை ஜீவனை தந்து நடத்தி வருகிற தேவனே நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த 2025ஆம் வருடத்தின் ஆண்டவரே ஜூலை மாதத்தின் 11ஆம் தேதியை காண கிருபை செய்தரே. நன்றி அப்பா. இந்த மட்டும் நீர் எங்களை நடத்தி வருவதற்கு நாங்கள் ஏமாத்திரம் ஆண்டவரே. எங்கிட்ட முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி நான் ஒன்றை மகிமைப்படட்டும் ஐயா. அப்பா, இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு ஆசீர்வதிங்க அப்பா ஆண்டவரே. அப்பா, இந்த புதிய நாளில் ஆண்டவரே உமக்கென்று ஆண்டவரே அப்பா அல்லேலூயா. ஒவ்வொருவரும் ஆண்டவரே எளிமை பிரகாசிக்க, ஒவ்வொருக்கும் ஞானத்தை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.